உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த கார் மீது சரக்கு லாரி வேகமாக மோதியதில் காரில் இருந்த 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். டேராடூனில் உள்ள லச்சிவாலா சுங்கச்சாவடியில் வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்த போது லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. இதில் கார் நசுங்கி அதிலிருந்த 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதன் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது ஹார்ட் டிஸ்கை ஒருவர் எடுத்து வைத்துக் கொண்டு தரம் மறுப்பதாக கூறி சென்னையில் உள்ள பெப்சி அலுவலகம் முன் நடிகை சோனா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் ஸ்மோக் என்ற தனது அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பயோபிக் இணைய தொடரை வெளியிட முடியாமல் தவிப்பதாகவும் தங்களிடம் மேலாளராக வேலை பார்த்த சங்கர் என்பவர் 8 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். எனக்கு என்னன்னா என் வேலை நடக்க மாட்டேங்குது. வேலை நடக்கலனாலும் பரவாயில்ல, நான் பண்ற விஷயமும் தடங்கள் வருது. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்தால் தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும். அது ப்ரெஷர் பண்ணி போட்டால் இந்த பாசில் தெரியுமா, இப்படின்னு கொடுத்து விளையாடுவாங்களே, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இவன்கிட்ட கேட்டால் அவன்கிட்ட போய் கேளு, அவன்கிட்ட போய் கேளு, இன்னொருத்தர் கேட்டால் குப்பத்தட்டியில் இருக்கும், நான் எங்கேயாவது தேடிக்கு தரேன்றது எனக்கு புரியல. இது தொடர்பாக பெப்சியிடம் முறையிட்டும் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என நடிகை சோனா வேதனை தெரிவித்தார். இங்கே தான் உட்காந்து தர்ணா பண்ண போறீங்களா? ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும், எனக்கு காசு வந்தாகணும். அதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி சங்கர்ன்ற ஆள் இங்கே எனக்கு பார்த்தாகணும். ஏன் பார்த்தாகணும்னா இவ்வளோ பேர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ, அவரை என்ன பெரிய ஆளா எனக்கு தெரியணும். அப்படி பெரிய ஆள்னா நானும் வணக்கம் சொல்லிட்டு போகிறேன். அப்படி இல்லையா என்னன்றது விஷயம் பார்த்துட்டு சொல்ல போகுது.